this is Nitya Sananda. Welcome to Cuisine. இனி நம்ம பார்க்க போது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. கோபி மஞ்சூரியன், அதாவது இண்டோ-சைனீஸ் ரெசிபி. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில மஞ்சள்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க. மஞ்சூரியன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன சைஸாகவும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், நான் கலருக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இஞ்சி பூண்டோட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மாவும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக கொல கொலன்னு இருக்கும், நல்லாவும் இருக்காது போடக்குள்ள. இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது கூடவே அரிசி மாவு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் கூட அந்த மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். அப்புறம் மேலே மட்டும் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது. நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே பக்கம் விட்டுட்டீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் இன்னொரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். அது நல்லாவும் இருக்காது ஃபினிஷிங். இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரும் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. அடுத்து நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியை நறுக்கின பூண்டு, இது கூடவே பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சைனீஸ் ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் எவ்வளோ நாளையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு பச்சை மிளகாவும் வதக்கந்து போதுங்க. இப்போ மெலிசா நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூடவே மெலிசா நறுக்கின குடமிளகாய், இது மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கினா போதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ இது கூடவே சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், இது நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி காரமாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் சாஸ், வினிகர், இது கூடவே டொமேட்டோ சாஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் கெச்சப் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம ஒரு கப்பில் சோள மாவு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். இது கூடவே தண்ணி 1/4 கப்பு.
கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச சோள மாவை இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஃபைனலாக வரக்குள்ள ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வரும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். அந்த கிரேவியோட அந்த காலிஃப்ளவர் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, கோபி மஞ்சூரியன் ரெடி. இதுக்கு பூண்டும் வெங்காயத்தாலும் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எவ்வளோ நாளே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வெங்காயத்தால் தூவி சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோபி மஞ்சூரியன் ஸ்டார்டருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஜூஸியாக காரசாரமாக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.